என்ன பொங்க இந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்க? என் தம்பின்னு நினைச்சியா? நான் தான். ஏன் கர்ணா இப்படி சோழிவனமா இருந்தவன் தலை எப்படி இப்படி பாலைவனமா ஆச்சு? நடிக்கிற போறவன் எப்படிதான் அடிக்கிறதா? சொல்லுண்ணா. அந்த கன்றாவி ஏன் கேக்குற? எங்க வீட்டு எருமை கண்ணு குட்டி செத்து போச்சு. எங்க அப்பா கண்ணு குட்டிக்கு பதிலா மாட்டு பக்கத்துல என்ன நிப்பாட்டி வச்சுட்டான். மாடு பாசத்துல தலைய போற நக்கி முடிய போற தின்னு பிடிச்சு. நீயும் ஒரு வகையில அப்படித்தான் இருக்க. இல்ல நேரத்தை சொன்ன பணத்துல பாலு. அப்ப காப்பி வச்சிருவோம். பணத்தை எல்லாம் ஊதாரித்தனமா செலவு பண்ணாம சிக்கனமா செலவு பண்ணணும். பால் எல்லாம் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. புத்திசாலித்தனமா பழச்சுக்கணும். என்ன அப்ப என்ன புத்தி இல்லங்கிறியா? உனக்கு விஷயம் தெரியுமா? அன்னைக்கு அப்படித்தான் டீ கடையில பண்டாரப்பட்ட காளிமுத்துன்னு பேச்சுவாக்கில சொல்லிவிட்டேன். அப்புறம் சந்தேகப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு புடிச்சு போயிட்டாங்க. அப்படியா? நான் விடுவனா? தப்பான அட்ரஸ் கொடுத்து தப்பிச்சு வந்துட்டல. பைத்தியக்காரங்க எங்க போய் தேடுறாங்களோ? இந்த வண்ணாரப்பட்ட காளிமுத்துவ நான் கைது பண்ணிட்டேன். கவர்மெண்ட் என்ன எங்க வைக்கும் தெரியுமா? இல்ல சும்மாரியா, எப்ப பார்த்தாலும் அபசுகுணமாவே பேசிக்கிட்டு எட்டி மிதிச்சேன். சொந்த ஊர் எந்த ஊரு? அங்கே போய் விழுவேன். வாழ வச்சுட்டு சும்மாரியா? நீங்க நொட்டுங்க சார். தட்டுங்க சார். இரியா லொட்டுறேன், தட்டுறேன். சிஐடி இன்ஸ்பெக்டர் சார். சாரி, தெரியாம உங்க தலையில தட்டிட்டேன் சார். என்ன வேணும்? ஒண்ணு வேணாம். நிறுத்துங்க சார், நிறுத்துங்க சார். இதான் சார் கர்ண வீடு. அப்படியா? ஆமா சார். என்னங்க? அது ஒண்ணும் இல்ல, யாராவது வந்து கேட்டா நான் இல்லேன்னு சொல்லிடுறேன். என்ன வேணுங்க? ஒரு 5 ரூபாய் கைமாத்து வாங்கிட்டு போலான்னு வந்தோம். நாளைக்கு வந்து வாங்கிக்கங்க. உண்மையை சொல்லு. தலை பூரா முடியே இல்லாம அமாவாசை தலையும் ஒருத்தர் இருப்பானே, பால்கார கர்ணன், அவன் எங்க? அவர் வந்து பால் வியாபாரம் பாம்பே போயிருக்காரு. இந்த ஊர்ல எவனுமே பால் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டானே. என்ன என்ன வந்து என்ன விளையாடுறியா? அவனுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் சார். என்ன சொல்றீங்க? வேற ஒண்ணும் இல்ல, அவன் ஒரு தப்பான அட்ரஸ் கொடுத்தான். அங்க போய் நாங்க விசாரிச்சதுல சில துப்புகள் கிடைச்சது. துப்பு கொடுத்ததுனால கவர்மெண்ட் அவனுக்கு 10,000 ரூபாய் இனாமா கொடுத்திருக்காங்க. அந்த 10,000 ரூபாய பால்காரன் கர்ணகிட்ட கொடுக்கலாம்னு அலைகிறோம். இந்த நேரம் பார்த்து அவன் பாம்பே போயிட்டான். என்னங்க 10,000 ரூபாய்ங்களா? இந்த ரூம் குள்ள இருக்காரு, போய் பாருங்க. முனுசாமி சார், நீ இந்த பொண்ணு கூட என்ன சார் ரிட்டையர்ட் ஆக போற காலத்துல பாதுகாப்பா இருன்னு சொன்னேன். எஸ் சார். ஓ சாரி, ஓ சாரி. யோ கொன்னுடுவேன், ஜாக்கிரதை. அடச்சி எங்க காணா? ஹலோ, இங்க பண்ற? பால் கணக்கு பாக்குறேன் சார். அப்படியா? ஸ்டேஷன்ல போய் பாக்கலாம். எந்த பரவாயில்ல சார். எந்த சாரி சார், சாரி என்ன ஒண்ணும் செஞ்சிடாதீங்க சார். எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளை. அது உங்க அப்பா மிஸ்டேக் சார். அட்ரஸ் தப்பா கொடுத்ததுக்கு என்னை மன்னிச்சிருங்க சார். சார் அடிக்கிறதா அடிக்கிறீங்க, வெளியில முடிய போய் அடிங்க, இங்க அடிச்சிடாதீங்க சார். என் காதல் இருக்கா? இது பிரிட்டிஷ் விவகாரம். பிரிட்டிஷ் விவகாரமா? இவர் பெரிய ஐலாசபை மெம்பரு. கௌரவம் சார். ஓஹோ, பிரிஸ்டேஜா? ஏங்க பணம் கொடுக்குறீங்களா? இங்க கொடுத்தா சரியா வராது. ஸ்டேஷன்ல போய் எண்ணி எண்ணி பிரிச்சு கொடுத்தா தான் சரியா வரும். செஞ்சி துண்டால கட்டு. ஏன் கைய கட்டுறீங்க? வேற ஒண்ணும் இல்ல, எங்க நான் பணத்தை வாங்க ஓடிடும்னு இவருக்கு பயம். கர்ணா, அவங்க எவ்வளவு கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்லிடாத. குடுக்கறத வாங்கிட்டு வந்துறேன். இல்ல இல்ல, போகும்போது நாங்களே கொடுத்துக்கிட்டே தான் போவோம். அது உங்க சௌரியம். பார்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அனுப்புங்க. எக்ஸ்ட்ரா கொடுக்கறதா? இது என்ன மிலிட்டரி ஹோட்டலா? காட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வச்சுமா? போங்க சார். வாங்க. வர்றேன். டாட்டா வேற. வாட. யோ ஏறோம்ல. யாரடா? பொய்ய ட்ரெஸ் குடுப்பியா? அதுல உட்காராத. அது ஏன் சார்? சார் என்னால ஓட முடியாது. என்ன சார் ஓடுனாலும் அடிக்கிறீங்க, ஓடாதாலும் அடிக்கிறீங்க. ஆடாதே, என்னால ஆட முடியாது. அம்மா எலும்பு முறிஞ்சு போச்சு. இன்னும் அடிக்கவே இல்லை. ஏன்டா கத்துற? அடிக்கலையா? அங்க பாருங்க சார்.
ஐ, ஏமாத்தி விட்டேன். சார், இந்த ஒரு தடவை ஓடாத, சார். சுத்தி சுத்தி சார், சொன்னா கேளுங்க சார். சார், இந்த ஒரே ஒரு தடவை. அப்பா வயசாகி போச்சு, ஓட முடியல. எங்கே அவன்? ஓடிட்டேன் சார். தேங்க்ஸ். ஏய், உடனே போலீஸ் நாய்க்கு ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் சார். ஆமா, பீரோக்குள்ள இருக்குது யாரு? அவன்தான் சார். அதையே முதலே சொல்லல. ஏய், வெளியே வந்துரு. வந்து அடிப்பீங்க. வெளியே வரலைன்னா அடிப்பேன். வரமாட்டேன். சிக்கிக்கிட்டேன், சிக்கிக்கிட்டேன். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. தேங்க்ஸ். ஆமாம் சார். ஐயோ, அடிக்காதீங்க சார், சொன்ன கேளுங்க சார். ஐயோ, 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 நம்ம செய்ய மாட்டேன் சார். சார், ஒரு கை கூடுது. ஐயோ, 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 அடிமாடு மாதிரி அடிக்கிறாங்களே. என்னங்க சார் இது? என்ன சார் அடிச்சுட்டு கேட்கிறாரு? போலீஸுக்கே பொய் அட்ரஸ் கொடுக்குறான். பொய் அட்ரஸா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். யார் சார் இவரு? அவரும் போலீஸ்காரர் தான். இப்ப டியூட்டில ஜாயின் பண்ண வந்திருக்காரு. இன்னும் எத்தனை பேர் சார் ஜாயின் பண்ண வருவாங்க? நியாயமா இன்னைக்கு 10 போலீஸ்காரங்க ஜாயின் பண்ண வரணும். ஏன்? இல்ல, ஏன் ஜாயின் எடுத்து தனியா வச்சிருவாங்களோன்னு பயமா இருக்கு. இல்லல. சார், ஐயா, 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 பொய் சொல்ல மாட்டேன் சார். போங்க சார். என்ன கேளுங்க சார். சார், பொய் சொல்ல மாட்டேன் சார். ஐயா, ஐயா, ஐயோ, ஐயா, 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 ஐயா. இவர் ஏன் சார் அடிச்சாரு? அவர் டியூட்டி முடிஞ்சு போறாரு, அதனால அடிச்சிட்டு போறாரு. என்ன சார் இது? டூட்டிக்கு வர்றவரும் அடிக்கிறாரு, டூட்டி முடிச்சு போறவரும் அடிக்கிறாரு, டூட்டில இருக்கிற நீங்களும் அடிக்கிறீங்க. இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? சின்ன பிள்ளையில ஸ்கூல் வாத்தியாரு என்ன அடி அடிச்சாரு. அதுக்கு என்ன சார் இது? அதுக்கு நான் தான் கிடைச்சேனா? முனிசாமி செஞ்சு கொண்டு போய் லாக்கப்ல போடுங்க. ரொம்ப நன்றி சார். யோ, சும்மா தள்ளிட்டு போகாதீங்க. போகும்போதே லொட்டு லொட்டு லொட்டுன்னு அடிச்சுட்டே போங்க. ஐயா, ஐயா, வேற முடியாது சார். ஐயா. லக்ஷ்மி, வணக்கம். இன்னமும் ஏமா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? உன் அண்ணன் தான் தூக்குல இருந்து தப்பிச்சுட்டான்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படுமா. தூக்குல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஐடியா கொடுத்ததே நாங்க. அப்படியா? ஆமாமா, இப்ப கூட உங்க அண்ணன் உன்னை பாக்க இங்க வர இல்ல. நாங்கதான் இங்க வந்தா போலீஸ் தொந்தரவு ஜாஸ்தியா இருக்குமேன்னு நம்ம மந்தவெளி மண்டபத்துல ஒழிச்சு வச்சிருக்கோம். இப்ப போல கூட போய் பார்க்கலாம். அப்ப வாங்க போலாம். லக்ஷ்மி, நீங்க எல்லாருக்கும் கொஞ்சம் தாகமா இருக்கு, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். எடுத்துட்டு வரேன். கூடிய சீக்கிரமே கல்யாணமாகி 16 பெத்து பெருவாழ் வாழணும். போண்ணா. சரி, உன் பிறந்த நாளைக்கு நான் உனக்கு ஆசையா ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். அது என்னன்னு சொல்லு பார்க்கலாம். சொல்லிட்டா? எங்க சொல்லு பார்க்கலாம். சொல்லிடுவேன், ஆனா 10 ரூபாய் பந்தயம். ஓகே, 10 ரூபா பந்தயம். முதல்ல பையில 10 ரூபாய் இருக்கான்னு பாரு. 20 ரூபா இருக்குமா? அப்ப சொல்றேன். ம். கொலுசு. எப்படிமா அவ்வளவு கரெக்டா சொன்ன? அதெல்லாம் அப்புறம் முதல்ல பணத்தை எடு. இல்ல, நீ எப்படி சொன்ன? பணத்தை கொடுல. 10 ரூபாய் போதும். நியாயம் தான் நியாயம். சரி, எப்படி கண்டுபிடிச்ச? மண்டு, நீ கையில வச்சிருந்த கொலுசுதான் கண்ணாடியில தெரிஞ்சிருச்சு. ஏய் வாளு, நீ பெரியாளுதாம்மா. இந்தா, இத போட்டு. எனக்கு எதுக்குன்னா இதெல்லாம்? கண்ணாடி வலையிலேயே போட்டுக்கிறோம் கைக்கு. தங்க வலையில் போட்டு பார்க்கணும்னு ஆசைதாம்மா. ஆனா இப்போ என்னால முடிஞ்சது இந்த வெள்ளி குடிசுதாம்மா. இப்படி ஒரு தங்கமான அண்ணன் எனக்கு இருக்கும்போது எதுக்குன்னு இதெல்லாம்? இத பாருமா, இந்த வீட்டுல நீ கலகலன்னு சிரிக்கிற சத்தமும், அண்ணான்னு கூட்டிட்டு ஓடி வரப்போ கேட்கிற இந்த குடிசு சத்தமும் எப்பவுமே என் காதுல சங்கீதமா ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. இத போட்டுக்கமா. ஓகே, நானே போட்டு விடுறேன். கால மேலவே சீக்கிரம் புறப்பட. உனக்கு சேலை எடுத்து வந்துடுவோம்.
பாருமா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. ராஜா வெளியே கொண்டு வர்றது எங்க பொறுப்பு. யுவர் ஆனர், குற்றவாளி கூண்டில் நிற்கும் ராஜா கடந்த 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை சுமார் 5 மணி அளவில் லதாவை கற்பழித்துக் கொண்டார் என்பதற்கான ஆதாரமும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும். ராஜாவால் கொலை செய்யப்பட்ட லதாவின் ஒரே சகோதரியான விஜயாவை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். எஸ், ப்ரொசீட். உங்கள் தங்கை லதா ஆடம்பரத்தை விரும்புகிற பெண்ணா? இல்ல. விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை உடையவரா? இல்லைங்க, அவளுடைய ஒரே குணம் பிடிவாதம் தான். அந்த பிடிவாதத்தை எந்த சந்தர்ப்பத்திலையும் மாத்திக்க மாட்டாங்க, அப்படித்தானே? ஆமாங்க. நீங்க போகலாம். விஜயாவின் வாக்குமூலப்படி லதா மிகவும் பிடிவாதக்காரர் என்பது நிரூபணமாகிறது. ராஜாவால் கருவுற்ற லதா தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி அடிக்கடி இவரை வற்புறுத்தி இருக்கிறார். அதிலிருந்து விடுபட எண்ணிய ராஜா லதாவை தன் வீட்டிற்கு அழைத்து சென்று இறுதியாக தன் ஆசைகளை பூர்த்தி செய்து கொண்டு அவளை கொலை செய்திருக்கிறார். குற்றவாளி கூண்டிலே நிற்கும் ராஜாவை குறுக்கு விசாரணை செய்ய அனுமதிக்க வேண்டுகிறேன். எஸ், ப்ரொசீட். இந்த பேனாவை கொஞ்சம் கையில வச்சுக்கிறீங்களா பிளீஸ்? மிஸ்டர் ராஜா, இறந்து போன லதாவை நீங்க உயிருக்கு உயிரா காதலிச்சிருக்கீங்க இல்ல? அப்போ காதலிச்ச மாதிரி நடிச்சிருக்கிறீங்க. அந்த நடிப்புல அவ உங்ககிட்ட ஏமாந்திருக்கிறா இல்ல, நான் அந்த பொண்ணோட முகத்தை கூட பார்த்தது இல்ல. செத்து போனவங்க திரும்ப வந்து சாட்சி சொல்ல மாட்டாங்கிற தைரியத்துல பேசுறீங்க. மிஸ்டர் ராஜா, நீங்க அவகிட்ட பழகினது உண்மை, அந்த பழக்கத்துல அவ உங்ககிட்ட மயங்கினது உண்மை, அந்த மயக்கத்தை பயன்படுத்தி நீங்க அவகிட்ட உங்க ஆசைகளை தீர்த்துக்கிட்டது உண்மை. யுவர் ஆனர், please note this point. கேள்வி கேட்டதற்கே பேனாவை இந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறார் என்றால், வயிற்றில் குழந்தையோடு வந்து தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்திய லதாவை இவர் என்ன பாடுபடுத்தி இருப்பார், எப்படி கொலை செய்திருப்பார் என்பதை சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டுகிறேன். யுவர் ஆனர், அடுத்து அரசு மருத்துவரை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். எஸ், ப்ரொசீட். நீங்கள் தானே லதாவின் பிணத்தை போஸ்ட்மார்ட்டம் செய்த டாக்டர்? ஆமா, நான் தான். ராஜாதான் லதாவை கொன்றார் என்பதற்கு மேலும் ஏதாவது ஆதாரங்கள் சொல்ல முடியுமா? சொல்றேன் சார். கொலை செய்யப்பட்ட லதாவின் உடல்ல ஏற்பட்ட காயத்தில் இருந்த நகமும் ராஜாவினுடைய கை நகமும் ஒன்றாக இருந்தது. மேலும் லதாவின் கைகளில் உறைந்திருந்த ரத்தமும் அதில் ஒட்டியிருந்த தலைமுடியும் ராஜாவின் உடையதான் என்பது மருத்துவ பரிசோதனையில் தெளிவாகிவிட்டது. மற்ற விவரங்களை ஏற்கனவே நான் கொடுத்த ரிப்போர்ட்டில் குறிப்பிட்டுள்ளேன். நீங்க போகலாம். யுவர் ஆனர், அடுத்து இன்ஸ்பெக்டர் ராஜசேகரை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். மிஸ்டர் ராஜசேகர். ஜே ராஜசேகர். ஜே ராஜசேகர், நீங்கள் கொலை நடந்த இடத்திற்கு எப்படி சென்றீர்கள்? ஜீப்லதான். நான் அதை கேட்கவில்லை. கொலை நடந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறேன். சார், நான் டியூட்டிக்காக பனங்கல் பார்க் வழியா போயிட்டு இருந்தேன். அப்ப பாண்டி பஜார்ல செத்து போன லதாவும் இந்த ராஜாவும். பாண்டி பஜார் வேற, பனங்கல் பார்க் வேற. அது இல்ல சார், 2 இடமும் ஜாயிண்டா இடத்துல. இவங்க 2 பேரும் காரசாரமா பேசிட்டு இருக்காங்க. சரி, ஏதோ புருஷன் பொண்டாட்டிக்குள்ள தகராறு போட்டு நினைச்சிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டேன். போன 5 நிமிஷத்துல ஒரு டெலிபோன் வந்துச்சு. போய் பார்த்தா இவர் வீடு சார். உடனே அரெஸ்ட் பண்ணிட்டேன். இதான் சார் நடந்தது. சரி, நீங்க போகலாம். தேங்க்யூ. யுவர் ஆனர், ஏற்கனவே சமர்ப்பித்த ஆதாரங்களின் மூலமாகவும் தங்கள் முன் விசாரித்த சாட்சியங்களின் மூலமாகவும் லதாவை ராஜாதான் கொலை செய்தார் என்பது திட்டவட்டமாக நிரூபணமாகிவிட்டது. எனவே கணம் கோட்டார் அவர்கள் குற்றவாளி ராஜாவிற்கு ஈபிகோ 302வது செக்ஷன் படி அதிகபட்ச தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்கும்படி கேட்டுக் கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் ராஜா, நீங்க ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? பணபலம் இல்லாம கோர்ட்டுக்கு வர எந்த நிரபராதியும் தண்டனையிலிருந்து தப்பவே முடியாது. இது நம்ம நாட்டோட சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயத்தை அந்த ஆண்டவனே நினைச்சா கூட மாத்த முடியாது. நீங்க தீர்ப்பு சொல்லலாம்.
இந்த கொலை வழக்கில் நேரடி சாட்சியங்களும் அரசாங்க தரப்பு ரிப்போர்ட்டுகளும் ராஜாதான் லதாவை கற்பழித்து கொலை செய்திருக்கிறார் என்பதை நிரூபிக்கிறது. எனவே இபிகோ 302வது செக்ஷன் படி ராஜாவுக்கு தூக்கு தண்டனை விதித்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. என்னங்க இது சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு? என் தங்கச்சி என்னை விட்டு பிரிஞ்சிருக்கான்னு நினைக்கும் போது என்னால தாங்கிக்க முடியல. இத பாருங்க, இந்த மாதிரி நேரத்துல தான் தைரியமா இருக்கணும். நடந்ததை நினைச்சு வருத்தப்படுறதை விட இனிமே எப்படி நடந்துக்கணுங்கிறதா புத்திசாலித்தனம். சாப்பிடுங்க.